வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதி நமது. தென்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் விரிவா போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் கேது. கேது ஒரு ஞானவான், எதையும் ஒரு பற்றற்ற நிலையில் சிந்தித்து எதற்கு இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து விடும் ஒரு கிரகம். உண்மையை உரைக்கச் சொல்லும் கிரகம். 4 பேர் முன்னாடி இருந்தாலும் சரி, 40,000 பேர் முன்னாடி இருந்தாலும் சரி, யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் நடு ரோட்டில் பலான்னு அரைஞ்சு சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னா அது கேது மட்டும்தான். கேது தசையை கடந்தவர்களுக்கும் கேது புத்தியை கடந்தவர்களுக்கும் வாழ்க்கை நிதர்சனம் என்ன, உங்களை சுற்றியுள்ளவர்கள் யார், உங்களை சுற்றியுள்ள உண்மையான மனிதர்கள் யார், போலியான மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெல்ல தெளிவாக படம் போட்டு காட்டும் ஒரு 5 தலை விஷம் கொண்ட நாகப்பாம்பு. அதனால்தான் ராகுவை போல கெடுப்பாரில்லை, கேதுவை போல கொடுப்பாரில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா பழமொழியை மாற்றி சொல்லாரு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக ராகு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பேராசை, கேது கொடுக்கறது ஞானம். ஸோ நமக்கு பேராசை கலிகாலத்துக்கு வேணால் உபயோகமாக இருக்கும். பட் கேது கொடுக்குற ஞானம் தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கும். அழியாத சொத்து கல்வியும் ஞானமும் மட்டுமே. ஆனால் அந்த கல்வி கொடுக்குற கல்வி, கேது கொடுக்குற கல்வி தலைமுறையாக அப்படியே தொடர்ந்து வரும். அதில் தர்ம சிந்தனையும் அறநெறியும் என்றைக்குமே தொடர்ந்து இருக்கும். கேது விருச்சிகத்தில் உச்சம் பெறுகிறது. அதன் உச்சம் பெறும் ரகசியத்தை நீ அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தினந்தோறும் பார்ப்போம். நன்றி.